ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே கிருத்தி. வெல்கம் டு வியாவர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் வியாவர்ஷினி எழுதின அக்னி தாரகைங்கிற கதையோட அத்தியாயம் 9. விழி ஆதியை பற்றி சொன்னதும் வெண்பாவிற்கு அகரன் பற்றி நினைவு வந்தது. லீவு போட்டிருக்கேன்னு ஜாலியாக இருப்பான் போல. ஒரு கால் கூட பண்ணி பேச மாட்டேங்கிறான். இவனோட காதலை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்க விழி, அண்ணா ஆதிக்கு கால் பண்ணி வர வேண்டான்னு சொல்லுங்க என்று சொன்னாள். விக்ரம் கால் பண்ண ஆதி அழைப்பை ஏற்று, நான் உங்க ரெசார்ட்ல தான் இருக்கேன் என்று சொன்னான். விழி, அவன் முன்னாடியே வந்துட்டானா என்று விக்ரம் சொல்ல, அவங்க ஃபேமிலியில யாரையும் எனக்கு பார்க்க கூட இஷ்டம் இல்லைண்ணா. ஏன் விழி இப்படி பேசுற? ஆதி அலுவலகத்துல வேலை பார்க்குறேன்னு முடிவு செஞ்சிருந்த. திடீர்னு இந்த முடிவுக்கு வர என்ன காரணம்? ஆதி உன்னை கடுமையா பேசினானா என்று கேட்க, ஆதியோட வீட்டில் என்னை தப்பாக தான் நினைப்பாங்க. ஏற்கனவே ஃபோட்டோ நியூஸ்னு நிறைய பரவிட்டு இருக்கு. இந்நேரம் என்னை பற்றி ஆஃபீஸில் விசாரணை பண்ணி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் என்று விழி சொன்னாள். அப்போ சரி, ஆதியை சமாளிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு என்று விக்ரம் சொன்னான். வெண்பா, உனக்கு ஹாஸ்பிட்டல்ல முதல் நாள் எப்படி போச்சு? இந்த பிரச்சனையில அதை கேட்க மறந்துட்டேன் என்று விழி கேட்க, ஹாஸ்பிட்டல்ல நல்ல தரமா தான் மருத்துவம் பார்க்கறாங்க. ஒரு 6 மாசத்துக்கு வேலை பார்க்கலான்னு தான் இருக்கேன் என்று சொன்னாள். அதுக்கப்புறம் தான் எம்எஸ் பண்ண விண்ணப்பிக்கணும் என்று சொன்னாள். இருவரும் பேசிக்கொண்டே வர விக்ரமும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து விட்டான். வெளியே சுற்றி பார்க்க இயற்கை எழில் கொஞ்சம் மரங்களின் நடுவே மழை நீர் ஊற்று போன்று வெள்ளை நிற மாளிகை அமைந்துள்ளதை பார்த்து கொண்டே விழி காரில் இருந்து இறங்க வெண்பாவும் இறங்கினாள். விக்ரம் காரை நிறுத்திவிட்டு வர இருவரும் தோட்டத்தை நோக்கி செல்வதை பார்த்துவிட்டு, அடர்ந்த மரங்கள்லாம் இருக்கு, இவங்க பாட்டுக்கு போறாங்களே என்று நினைத்து கொண்டிருக்கையில் ரவி அண்ணா வந்து நலம் விசாரித்தார். நல்லா இருக்கும்ண்ணா, தோட்டம்லாம் பராமரிக்கப்பட்டிருக்கா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே விக்ரமிற்கு கால் வந்தது. அழைப்பை ஏற்று காதில் வைக்க, ஆதி இந்த பக்கத்தில் ஒரு ரெசார்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு இருக்கோண்டா. இன்டீரியர் டிசைனிங் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கடா. நிச்சயம் நம்ம தொழிலுக்கு எதிராக வளருவான்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். ஏண்டா, உன்னால் 2 நாளாக வேலை பார்க்காம சுற்றிட்டு இருக்கேன், நீ இங்கே வந்தும் பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கியா? உன்னை நம்பி சின்ன பிள்ளைங்களை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவங்க வேற தோட்டத்துக்கு போனாங்க என்று சொல்ல, நான் இன்னும் 5 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் என்று சொல்லி விட்டு வைத்தான். அகரன், ஏதாவது பிரச்சனையா அண்ணா என்று கேட்க, அப்படிலாம் இல்லை, அவங்க வந்துட்டாங்களாம், வா போகலாம் என்று காரை நோக்கி விரைந்தனர். இங்கு விழியும் வெண்பாவும் கலர் கலராக பூத்து குலுங்கும் செடிகளை பார்த்து கொண்டே கொஞ்ச தூரம் உள்ளே வந்துவிட இருட்டாக இருந்தது. வெண்பா, என்னடி தோட்டம் போயிட்டே இருக்கும் போல என்று கேட்க, ஆமா, ஒரு 3 ஏக்கர் பரப்பளவு வரைக்கும் நம்மோடது தான், அதுக்கப்புறம் தோட்டம் இருக்கும். ஆனால் அது ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியா என்று சொல்ல, இங்கே அடிக்கடி வருவீங்களா என்று விழி கேட்டாள். எப்போதாவது தான் வருவோம், ஆனால் இந்த தோட்டத்துக்கு தனியாக இவ்வளோ தூரம்லாம் விடமாட்டாங்க ஐஸ் என்று சொல்ல, ஏய் ஐஸ்னு சொல்லாதடி, அப்புறம் உன்னோட பட்டப்பேரை சொல்லுவேன். நாம் இப்படி சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுல்ல என்று சொல்லிக்கொண்டே சுற்றி பார்க்க பக்கத்தில் ரிசார்ட்டின் வெளிச்சம் தெரிந்தது. விழி, வெண்பா வா போகலாம், டைம் ஆயிடுச்சு என்று சொன்னால் இருவரும் வந்த வழியாக திரும்பி செல்ல விழியின் ஃபோன் டார்ச் லைட் அணைந்து விட்டது. சுற்றி இருட்டாக இருந்தது. வெண்பா, உன் ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணடி என்று சொல்ல, நான் ஃபோன் எடுத்துட்டு வரலையே என்று சொன்னாள். இப்போ எப்படி போகிறது? விக்ரம் விழிக்கு கால் செய்ய அடர்ந்த மரங்கள் இருக்கும் பகுதியில் டவர் கிடைக்கவில்லை. வெண்பாவின் எண்ணிற்கு டயல் செய்ய பக்கத்தில் இருந்து சத்தம் வந்தது. சத்தம் வரும் பக்கம் காரின் அருகில் கேட்க காரை திறக்கவும் செல்லை விட்டு சென்றது தெரிந்தது. அச்சமயத்தில் ஆதியின் கார் உள்ளே வர காரை நிறுத்திவிட்டு இருவரும் விக்ரமின் அருகில் வந்தனர். விக்ரமின் பதட்டமான முகத்தை பார்த்து ஆதி என்னவென்று கேட்டான். வெண்பா, செல்போன் இங்கேயே இருக்குடா, விழிக்கு கால் பண்ணா சிக்னலே கிடைக்கல என்று சொல்ல, தோட்டம் தானே, வா போய் பார்க்கலாம் என்று விக்ரம் சொன்னான். மூவரும் கிளம்ப எத்தனிக்க விக்ரம், அகரன் இங்கேயே இருக்கட்டும், அவங்க வந்தா எங்களுக்கு தகவல் சொல்லணும், காட்டுக்குள்ள போயிட்டா செல் டவர் கிடைக்காதுடா என்று சொன்னான். ஆதி, காடா என்று கேட்க, பக்கத்துல தான் ரிசர்வ்டு பகுதி இருக்குடா
என்று விக்ரம் சொல்லிவிட்டு அகரனை வீட்டுக்குள் போகச் சொல்ல, நான் என்ன சின்ன பையனா, நான் போய்ப்பேன், நீங்க பார்த்து போங்க என்று அகரன் சொன்னான். விக்ரம் ஆதியை பார்க்க, அவனை விடுடா, நாம போகலாம் என்று கிளம்ப அகரன் வீட்டிலிருந்து ஓடி வந்து டார்ச் லைட்டை நீட்டினான். இருவரும் வாங்கி கொண்டனர். அப்புறம் ஏன் அவங்கள போக விட்ட, மணி பாத்தியா, 10 போகுது என்று பேசிக்கொண்டே தோட்டத்திற்குள் செல்ல கொஞ்ச தூரம் வந்த பிறகும் அவர்களை காணவில்லை. இருவரும் பதட்டமாக தேடிக்கொண்டே, ஏண்டா காட்டுக்குள்ள கெஸ்ட் ஹவுஸை கட்டிட்டு அவங்கள தடுக்காம என்ன பண்ணடா, நீ 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு நீ எங்க போன என்று கேட்க, அதை நான் அப்புறம் சொல்றேன், இப்ப அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லு. இவர்களின் தேடலுக்கு உரியவர்களோ திக்கு தெரியாத காட்டுக்குள் வெளிச்சம் ஏதுமின்றி பக்கத்தில் ரிசார்ட்டின் வெளிச்சம் தவிர எதுவும் தெரியாது கலங்கி நின்றனர். இருவரும் கையை பிடித்து கொண்டு எவ்வளவு நேரம் நின்றார்களோ பேசுவதை நிறுத்தியதும் தான் அவர்களுக்கு சுற்றி இருக்கும் சூழ்நிலையே உரைத்தது. அவர்களாக காட்டிற்குள் வந்தது எவ்வளவு பெரிய மடத்தனம் என்று நெற்றி பொட்டில் அறைய அடுத்து என்ன செய்வது என்று தெரியாது சுற்றி பார்த்தனர். பலவிதமான விலங்குகளின் ஒளிகள், வண்டுகளின் ரீங்காரம், எங்கோ நீர்வீழ்ச்சி இருப்பது போன்ற இறைச்சல்கள் கேட்க விழி வெண்பாவிடம், பக்கத்துல நீர்வீழ்ச்சி இருக்கா என்று கேட்டாள். ஆமா, அண்ணா சொல்லியிருக்காங்க, ஆனா எவ்வளோ தூரத்துல இருக்குன்னு தெரியல விழி. இங்க மட்டும்தான் பக்கத்துல இருக்கிற ரெசார்ட்னால வெளிச்சம் வருது. எப்படியும் அண்ணா தேடி வந்துருவாங்க, அது வரைக்கும் இங்கேயே இருக்கலாம் என்று சொன்னாள். இருவரும் வெளிச்சத்தை நோக்கி நின்று கொண்டிருக்க யாரோ கத்துவது போல் சத்தம் கேட்டது. விழி, வெண்பா, கத்துற சத்தம் கேக்குதா என்று கேட்க, ஆமா, பொண்ணு கத்துற சத்தம் மாதிரி தான் கேக்குது. இங்க எப்படி பொண்ணுங்க வர முடியும் என்று வெண்பா கேட்டாள். அப்ப நாம பொண்ணுங்க இல்லையா, யாராவது நம்மள மாதிரி வந்து மாட்டிக்கிட்டாங்க போல என்று சொல்ல, விழி, வெண்பா, நீ இங்கே இருக்கியா, சத்தம் ரெசார்ட் பக்கம் தான் வருது. செல் இருக்கும்போது அந்த பக்கம் பாதை இருப்பதை பார்த்தேன், நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்ல, நீ தனியாலாம் போக வேண்டாம் விழி, அண்ணா வரட்டும் போகலாம் என்று சொன்னாள். கொஞ்ச நேரத்தில் சத்தம் மிக அருகில் கேட்பது போல் இருக்க விழி, நான் பார்த்துட்டு வரேன், இங்கேயே இரு வெண்பா, எங்கேயும் போகக்கூடாது, அப்பதான் நான் வர முடியும் என்று சொல்ல வெண்பா பயந்து கொண்டே, வேண்டாண்டி என்று சொல்ல, நான் தனியா போய் பழக்கம் இருக்குடி, பயப்படாம இரு என்று சொல்லிவிட்டு விழி சென்றாள். ஆதியும் விக்ரமும் கெஸ்ட் ஹவுஸ் எல்லை வரை தேடியும் கிடைக்காததால் ஆதி பிரிந்து போய் தேடலாம் என்று சொன்னான். வேண்டாண்டா, அப்புறம் உன்னை யார் தேடுறது, ஒன்னாவே தேடலாம் என்று சொன்னான். ஏதோ சத்தம் கேட்கவே இருவரும் சத்தம் வந்த திசையில் வந்து கொண்டிருந்தனர். வெண்பா விழி சென்று சிறிது நேரத்தில் கால் தடம் சத்தம் கேட்க, அண்ணா என்று கத்த இருவரும் விரைவாக அந்த இடத்திற்கு வந்தனர். வெண்பாவிற்கு 2 நபர்கள் டார்ச் லைட்டுடன் வருவது தெரியவும் தான் நிம்மதியாக மூச்சு விட்டாள். நிச்சயம் அண்ணாதான் என்று அவர்களை நோக்கி செல்ல விக்ரம் வெண்பா வருவதை பார்த்து ஓடி சென்று கட்டிக்கொண்டான். ஆதி அவர்களை பார்த்து கொண்டே சுற்றி தேட வெண்பாவும் விலகி பேச வாயெடுத்தாள். வெண்பா, விழி எங்க? விக்ரமும் ஆதியும் ஒரே நேரத்தில் கேட்டனர். வெண்பாவும் நடந்ததை சொல்ல இருவருக்கும் கோபம் வந்தது. அடக்கி கொண்டு, 10 மணிக்கு இந்த காட்டுல உன் ஃப்ரெண்டு போய் காப்பாற்ற போறேன்னு சொன்னா நீ போக விட்டுருவியா என்று பல்லை கடித்து கொண்டு கேட்க வெண்பாவிற்கு கண்களில் நீர் வர அடக்கி கொண்டாள். அதை பார்த்ததும் ஆதி சாரிடா என்று சொல்ல, பரவாயில்ல, என் தப்புதான், விழிக்கு காட்டை பத்தி தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்சும் நான் விட்டுருக்க கூடாது என்று அழுது கொண்டே சொல்ல, சரி விக்ரம், நீ வெண்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் விழியை தேடி கூட்டிட்டு வரேன் என்று சொன்னான். நானும் வரேன் என்று இருவரும் கூற, வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீ வெண்பாவை விட்டுட்டு வா என்று ஆதி சொன்னான்.